ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இருக்கிற காளஹஸ்தி அப்படிங்கிற கோயிலோட வரலாறு, அந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பஞ்சபூதமான வாயுக்காக கட்டப்பட்டதுங்க. இந்த கோயில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலோட வரலாற்றை கேட்கும்போது இப்படியும் ஒரு பக்தியா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வியப்பில் ஆழ்த்துதுங்க. காளகத்தியில் சிவபெருமான் காளகத்திநாதர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாருங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காடாக இருந்த இந்த இடத்துல வாயு லிங்கமாக தோன்றின சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமாங்க. அப்படி ஒரு நாள் சிலந்தி வழிபட வரும்போது மலையில் நனைஞ்சிட்டு இருந்த சிவலிங்கத்தை பார்த்துருக்குதுங்க. சிவலிங்கம் மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத சிலந்தி தன்னோட உமிழ்நீரை கொண்டு சிலந்தி வலையை பின்னிருக்கு. அந்த சமயம் பார்த்து விழுந்த பெரிய இடியில் சிலந்தி பின்னின வலை எரிஞ்சு சாம்பலாக இருக்குங்க. சிலந்தி இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்தும் போயிருக்குங்க. இறந்த சிலந்தியோட பக்தியை உணர்ந்த சிவபெருமான் சிலந்திக்கு முக்தி கொடுத்ததா சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி தினமும் ஒரு பாம்பு ஒன்று சிவலிங்கத்தை கட்டி சுருண்டு மாணிக்க கல்ல அர்ச்சனையாக பண்ணி வந்திருக்குதுங்க. அதன் பின்னால் வந்த யானை தன்னோட தும்பிக்கையால் தண்ணீரை வாரி இறைச்சி அபிஷேகமாக செஞ்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலர்களை தூவியும் அர்ச்சனை செஞ்சு வந்திருக்குங்க. யானை இப்படி அர்ச்சனை செஞ்சதுனால பாம்போட மாணிக்கங்கள்லாம் கீழே செதறி விழுந்திருக்குதுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறத பார்த்த பாம்புக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஒரு நாள் பாம்பு அர்ச்சனை செஞ்சுட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்குங்க. யானை செய்கிற இந்த காரியத்தை பார்க்கவும் பாம்புக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. அப்படி கோவம் வந்த பாம்பு யானையோட தும்பிக்கைக்குள்ளே போய் யானையை மூச்சு விட முடியாமல் பண்ணியிருக்குதுங்க. அதனால் அந்த யானை மூச்சு விட முடியாமல் திணறி இருக்குதுங்க. தன்னோட தும்பிக்கையை பாறையில் முட்டி மோதி இடித்து இறந்தும் போயிருக்கு. தும்பிக்கையை பாறையில் இடித்ததுனால உள்ளே இருந்த பாம்பு இறந்து போயிருக்குதுங்க. யானை பாம்பு இது ரெண்டோட பக்தியில் மனமுறிய சிவபெருமான் இறந்த யானைக்கும் பாம்புக்கும் முக்தி கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையும் இங்கே தாங்க நடந்திருக்கு. வாங்க அது என்ன கதைன்னு பார்ப்போம். அந்தனர் ஒருவர் இந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை பண்ணி வந்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருந்த வேடம் ஒருத்தனுக்கு இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் வந்திருக்கு. அந்த அந்தனர் வராத சமயத்தில் வேடம் தான் வேட்டையாடின பொருளையெல்லாம் வச்சு, அதாவது பன்றி இறைச்சி இந்த மாதிரி இறைச்சிகள்லாம் வச்சு சிவபெருமானை வணங்கி வந்திருக்காங்க. ஒரு நாள் இதை பார்த்த அந்த அந்தனர் ஐயோ மிகப்பெரிய தவறு நடந்து வச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காருங்க. அந்தனர் அப்படி வருத்தப்பட்டதுனால அன்னைக்கு இரவே அந்தனரோட கனவுல தோன்றின சிவபெருமானு நாளைக்கு ஒளிஞ்சிருந்து வந்து நின்று அந்த இறைச்சியை வைக்கிறது யார், அவரோட பக்தியை நீ பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் சொன்ன மாதிரியே அந்தனரும் அடுத்த நாள் ஒளிஞ்சிருந்து இந்த காரியத்தை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துருக்காருங்க. பார்த்து அவருக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. வழக்கம் போல் வேடை வந்து இறைச்சியை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அப்போ சிவபெருமானோட கண்ணில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடி இருக்குதுங்க. வேடவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி ரத்தத்தை நிறுத்த முடியல. உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்தில் வச்சுருக்கான். அப்படி வச்ச உடனே ரத்தம் கொட்டுறது நின்றுருக்குதுங்க. அடுத்ததாக இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்த வேடன் தன்னோட கால் கட்டவரில் ரத்தம் வராத மாதிரி லிங்கத்து மேலே வச்சு அழுத்திக்கிட்டு தன்னோட இன்னொரு கண்ணையும் நோண்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி முயற்சிக்கும் போது அந்த வேடனை தடுத்து நிறுத்தின சிவபெருமானு அந்தனருக்கு அளவுக்கு மிஞ்சிய பக்திக்கு ஞானம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்திருக்காருங்க. சைவ கடவுளான சிவனுக்கு அசைவம் வச்சு படைச்சதுனாலையும் வேடனோட பக்தியை ஏற்ற காரணத்தினாலேயும் வேடனுக்கும் இந்த காளஹஸ்தியில் ஒரு தனி தலைமை இருக்குங்க. திண்ணனார் அப்படிங்கிற அந்த வேடனோட பேர் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கண்ணப்பன் அப்படின்னு புகழ் பெற்றுச்சுங்க. துளி அளவு கூட காற்று போகாத கற்பகிரகத்தில் இருக்கிற இந்த சிவலிங்கத்துக்கு ஏற்றப்படும் தீபம் படிப்படியாக மேலே எழும்பி அழகாக அசைஞ்சு ஆடிக்கிட்டே இருக்குமாங்க. காற்றே இல்லாத இடத்துல ஏற்றப்படும் தீபம் மட்டும் எப்படி அசைஞ்சு ஆடுது அப்படின்னு இன்னமும் பல விஞ்ஞானிகள் குழம்பியே இருக்காங்க. ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அப்படின்னா சிலந்தியை குறிக்குதாமுங்க. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பையும், அத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் அகத்தியர் ஒரு முறை இந்த காளஹஸ்திக்கு வந்துட்டு சிவபெருமானை வணங்கிட்டு விநாயகரை வணங்காமல் போயிருக்காருங்க. அதனால் கோபமான விநாயகர் பக்கத்தில் இருந்த பொன்முகலி அப்படிங்கிற ஆறை வத்தி போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. இதை அறிஞ்ச அகத்தியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதே இடத்துல விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வந்திருக்காருங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டு வந்த விநாயகர் இப்போது 20 அடி அகல பாதாட்டத்தில் போனதாகவும் இதை பாதாள விநாயகர் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டி கும்பிட்டு வரதாகவும் சொல்லப்படுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரூ டெல்லர் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.